இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ப ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்வதற்கு ரட்சிப்பு அவசியம். நீங்கள் ஆவிக்குரிய தாக்கத்துடன் இருந்தால், ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால், ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மையிட்டு குடித்து உங்கள் தாகத்தை தனித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மெய்யிட்டு கொள்ளுங்கள். ஏசையா 12:3 எடுத்து வச்சு பாருங்களா. இன்றைய நாள் தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க. யாராச்சும் என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். ஏன்னா தாகமாக இருக்குன்னா தண்ணி கொடுப்போம். தவிச்ச வாங்கி தண்ணி கொடுக்கலன்னா என்னங்க இது அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் தாகத்தை தணிக்க போகின்றார். இன்றைக்கி கொஞ்சம் நஞ்ச தேவைகள் இல்லை, நிறைய தேவைகள் இருக்குது. யாருக்கிட்ட கேட்குறது? நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் ஜெபிக்காத நாளே கிடையாது. ஆனால் ஒரு நாள் ஜெபிக்கலாம், அவ்வளோதான். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்றைய நாளில் நான் ஒரு நாள் ஜெபிச்சா போதுமா, இல்லை வாழ்நாள் முழுக்க ஜெபிக்கணுமா, இல்லை டெய்லி காலைல சாயந்தரம் நைட்டு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணுமா? பல கேள்விகள் நமக்குள்ள. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்போ வேணால் ஜெபிக்கலாம். ஜெபிக்கின்ற வேலையில் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. எவ்வளோ கஷ்டங்கள் வாழ்க்கையில், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள். தினமும் தனியாக ஆண்டவரிடம் பேசலாம், ஜெபிக்கலாம். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் மெய்யிட்டு கொள்ளும்படி செய்வார் என்று வேதம் கூறுகின்றது. தாகமாக இருக்கு, தண்ணி கொடுங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறிகிற அந்த தருணம் பார்த்துருப்பீங்களா? தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க புளித்த திராட்சை ரசத்தை கூட அவர் வாய்க்கிட்டு கொண்டு போவாங்க, வெறுப்பேற்றுவாங்க. இருந்தாலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம் தாகத்தை தணிக்க போகின்றார். நான் இருக்கேன், கவலைப்படாத, யாரையும் பார்க்காத, உற்சாகமாக இரு. தினம் என்ன பண்ணோம்? உனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணு. யார் மேலேயும் கோவப்படாத, யார் மனசையும் நோக்கடிக்காத. பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம், பயப்படாத. பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னை நோக்கி கூப்பிட மாட்டீங்களான்னு சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துட்ருக்காரு. நம் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து பருகும் தண்ணீர் நம்முடைய ஆத்மாக்கு நித்திய ஜீவனை அளிக்கின்றது. ஆகவே இப்பொழுது இயேசுடும் நீங்கள் தண்ணீரை பிச்சுக்கொண்டு நீங்கள் பாக்கியமான ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ. இன்றைய நாள் ஜெபம். ஆண்டவரே என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா நீங்கள் ஒருவர் மட்டுமே எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக ஜெபிக்கின்ற வேலையில் நம்மளை தினமும் நம்மளை பார்த்துட்ருக்கார். பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுக்க போகின்றார். சோர்ந்து போகாதங்க. ஒரு நாள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் கொடுத்து விட்டால் நீங்கள் அனுதினமும் அவரிடம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று இந்த வார்த்தையை மட்டும் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருங்க. எப்போவுமே சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஏசப்பா நம்ம கூட இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்க்கையின் சிலர் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் இலவசமாக தந்த ரட்சிப்பு என்னும் ஈவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஆண்டவரே நான் ஆவிக்குரிய விதத்தில் வளரவும் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னம் விளங்க வேண்டும் என்று வஞ்சிக்கின்றேன். ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் உம்மோடு தனிப்பட்ட விதத்தில் ஐக்கியம் கொள்ளவும் அனுதினமும் ஜெபிக்கவும் விரும்புகின்றோம் அப்பா. உம்முடைய வசனத்தை வாசித்து உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மிடம் ஜெபிப்பதற்கு நேரம் செலவழித்து எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் பருக நாங்கள் ஆவலாயிருக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை தேடவும் உம்முடைய சமூகத்தில் அமரவும் உம்மை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ளக்கூடிய தாக்கத்தை எங்களுக்கு தருவீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கின்ற ஒரு உறவு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஜீவ தண்ணீரினால் எங்களை நிரப்பி உம்மை குறித்து எங்களுக்கு போதுமான ஆசீர்வாதங்கள் இல்லை, அளவில்லாமல் ஆசீர்வாதங்களை வழங்க போவதுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை குறித்து வாசிக்கும் போதும் உம்மோடு பேசும்போதும் உமக்குள் வெளிப்படுகின்ற ஆசீர்வாதம் எங்கள் மேல் எப்போது இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு வராதபடி பார்த்துக்கோங்கப்பா. உண்மையே நம்பி இருக்கின்றாச்சா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன்.